இந்த டிடிவி தினகரன் அவர்கள் மக்கள் செல்வன், அவர் பேர் வந்து டிடிவி தினகரன் சொல்லக்கூடாது, மக்கள் செல்வன். அந்த அளவுக்கு அவர் மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறாராம், மக்கள் செல்வன். ரெண்டாவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அதுக்கப்புறம் இப்ப ஐயா செங்கோட்டையன் அவர்கள், இவங்கெல்லாம் நீங்க சொல்றீங்களே, நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட ஏதோ மா பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் தெரியுங்களா, ஆதரவாளர். அவர் இன்னைக்கு எங்கேங்க போய் சரணடைஞ்சிருக்கிறாரு? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை எப்படியாவது அழிச்சு ஆகணும் அப்படின்னு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு குடும்ப கட்சி கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்க. அது போக நம்ம ஏடிஎம்கேவிலேயே உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட அவங்க எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தி இவங்க வந்து உட்கட்சியிலேயே சரியில்லை, இவங்களுடைய ஏடிஎம்கே கட்சியே சரியில்லை, இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா எப்படி மக்களை பாதுகாப்பாங்க அப்படின்னு ஒரு தப்பான பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்ப கட்சி வந்து சதி பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அதை பத்தி தாங்க இந்த வீடியோவில் வந்து முழுசா பார்க்க போறோம். எனக்கு வந்து அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே அரசியலை வந்து படிச்சவங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் அனுபவத்தை வச்சுதான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே கட்சி அப்படின்னு ஒரு டிஎம்கேல இருந்து தான் பிரிஞ்சு வந்துச்சு. அது யாருமே மறுக்க முடியாத உண்மை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் கட்டமைக்கப்பட்டு இன்னைக்கு மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா அவர்கள் கையில வந்து ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க ஏடிஎம்கே. இந்த ஏடிஎம்கேவை வந்து யாரு நினைச்சாலும் அழிக்க முடியாதுங்க. டிஎம்கே அப்பம் சுப்பம் யாரு வந்தாலும் ஏடிஎம்கே கட்சியை வந்து அழிக்க முடியாது. அம்மா சொன்ன மாதிரி தான், இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த ஏடிஎம்கே கட்சி வந்து கண்டிப்பா இருக்குங்க, யாருனாலையும் அழிக்க முடியாது. சரிங்களா? அதுக்குள்ளதான் இத்தனை சதி வேலைகள் வந்து இந்த டிஎம்கே பண்ணிட்டு இருக்குது. எப்படியாவது இந்த கட்சியை வந்து உடைச்சி ஆகணும், உள்ள இருக்கிறவங்களாம் பிரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி வேலைகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சதி வேலைகள்லாம் முறியடிச்சு இன்னைக்கு எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய கைகளால் கட்டுக்கோப்பாக அந்த கட்சியை வச்சு வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இதுலதான் இப்ப நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து தூசி மாதிரி தட்டி தூக்கி எறிஞ்சு போயிட்டு இருக்கிறாருங்க எடப்பாடி ஐயா அவர்கள். நான் ஒண்ணு கேட்கறேங்க. இப்ப வந்து ஐயா எடப்பாடி ஐயா வந்து நீங்க துரோகி அப்படின்னு வந்து சொல்றீங்க. இது வந்து டிஎம்கே சொல்லலாம், மத்த கட்சி சொல்லலாம். ஆனா நம்மளுடைய கட்சியில இருக்கிறவங்களே சொல்லிட்டு, அதாவது வந்து நம்மளுடைய கட்சியில இருந்து இப்ப வெளியே போனவங்களே சொல்லிக்கிட்டு எப்படி வந்து ஒரு அந்த முகத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஐயா அவர்களை வந்து நீங்க துரோகிங்கிறீங்க. அவரை எதை வச்சு நீங்க துரோகின்னு சொல்றீங்க? டிடிவியை வந்து வேணான்னு தூக்கி எறிஞ்சதும், சசிகலாவை அவங்களை தூக்கி எறிஞ்சதும், ஓபிஎஸ் அவர்களை தூக்கி எறிஞ்சதும், இப்ப லாஸ்டா செங்கோட்டையன் அவர்களை வந்து தூக்கி எறிஞ்சதும், இதனாலதான் அவர் வந்து துரோகின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் ஒண்ணு கேட்கிறேங்க. அவருக்கு துரோகின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறீங்களே, நீங்களாம் யாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் காலத்துல ஏன் வந்து கட்சிக்கு ஆப்போசிட்டா நடந்தவங்கள அவரு தூக்கவே இல்லையா கட்சியை விட்டு? ஏன் அமைச்சர் பதவியிலிருந்து அம்மா அவர்கள் வந்து என்னதான் தாங்கிட்ட வந்து எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அவங்கள வந்து அமைச்சர் பதவியில வந்து தூக்கி எறிஞ்சதே இல்லையா அம்மா அவர்கள்? அம்மா காலகட்டத்துல ஒவ்வொரு அமைச்சரும் தூங்கி எந்திரிச்சா தன்னுடைய அமைச்சர் பதவி இருக்குமா அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சு தூங்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சு எந்திரிச்சா தன்னுடைய அமைச்சர் பதவி இருக்குமா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க. ஏன்னா தலைமை அப்படிங்கிறது ஒருத்தரால மட்டும்தான் கட்டமைக்கப்படணும். அந்த ஒருத்தர் மட்டும்தான் அந்த கட்சியை வந்து வழி நடத்தணும். அப்படி வந்து 2-3 பேர் வந்து வழி நடத்தும் போது அது கட்சி கிடையாதுங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து குடும்ப கட்சியா இருக்கு பாத்தீங்களா டிஎம்கே, அந்த மாதிரி கட்சி ஒன்றும் ஏடிஎம்கே கிடையாது. இது வந்து மக்களுக்கான ஒரு கட்சி. இன்னைக்கு அடிப்படை தொண்டனா இருக்கிறவன் நாளைக்கு வந்து முதலமைச்சரா வரலாம். அதுக்கு முக்கியமான அத்தாட்சி வந்து நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா அவர்கள். யாரு வேணாலும் வந்து நாளைக்கு இந்த கட்சிக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளராக வரலாம், முதலமைச்சராக வரலாம். ஆனா டிஎம்கேங்கிற கட்சியில அவங்க குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் வர முடியும். இப்படி இருக்கும் பட்சத்துல ஐயாவை வந்து நீங்க துரோகின்னு சொல்றீங்களே. இப்ப செங்கோட்டையன் அவர்களை வந்து நீக்கினதுனால இவர் வந்து மூத்த உறுப்பினர் வந்து மூத்த அரசியல்வாதியை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே. கொஞ்சம் பின்னாடி பாருங்க, காலகட்டத்தை நோக்கி பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2011 அம்மா அவர்கள் வந்து அரியணை ஏறினப்ப 2011 காலகட்டத்துல இதே செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து கொடுத்தாங்க. ஆனா 2012 அதே அமைச்சர் வந்து பதவியை பிடுங்கி அம்மா மறைவு வரைக்கும் அவருக்கு எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பதவி மட்டும்தான் இருந்துச்சு. அமைச்சருங்கிற பதவி கடைசி வரைக்கும் வரல. புரியுதுங்களா? அவருக்கு அமைச்சர் பதவி வந்தது எப்ப தெரியுங்களா? ஐயா புரட்சி தமிழர்
ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து அரியணை ஏறின பிறகுதான் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி அப்படிங்கிற ஒண்ணு அவருக்கு கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? அப்படி அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து கொடுத்ததே எடப்பாடி ஐயா அவர்கள் தான். அப்படி கம்பேர் பண்ணனா யாருங்க துரோகி? நீங்க தான் துரோகி. புரியுதுங்களா? ஐயா எடப்பாடி ஐயா வந்து தான் உங்களுக்கு அமைச்சர் பதவியே வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு அவருக்கு ஆப்போசிட்டா சதி வேலை பண்றீங்களே, அப்ப யாரு துரோகி? நீங்க தான் துரோகி. முதல் துரோகி நீங்க தான். புரியுதுங்களா? ஐயா மேல இந்த குற்றத்தை வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு துளியும் தகுதி கிடையாது. நீங்க ஒரு அமைச்சரா இருந்திருந்து சப்போஸ் ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சரா வரதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு அமைச்சரா இருந்திருந்து இப்ப இந்த பதவியை பிடிங்கிருந்தாங்கன்னா நீங்க அதை சொல்லலாம். ஆனா நீங்க சாதாரண எம்எல்ஏவா தான் இருந்தீங்க. ஐயா வந்து தான் உங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. அந்த ஒரு நன்றி விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லை. ஒரு கட்சின்னு வந்துட்டு அப்படின்னா அது யாரா இருந்தாலும் சரி, மூத்த உறுப்பினராக இருக்கலாம், தான் கூட இருந்தவங்களா இருக்கலாம், தான் தலைமைக்கு எதிராக வேலை செய்யும் போது கண்டிப்பா வந்து அவங்களை களை எடுத்தா மட்டும்தான் அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்க முடியும். அதுதாங்க ஏடிஎம்கே இது வரைக்கும் கையில் எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா என்னைக்கோ ஏடிஎம்கே வந்து அழிச்சிட்டு போயிருப்பாங்க. நான் இன்னொன்னு தெரியாம கேட்கிறேன். இந்த டிடிவி தினகரன் அவர்கள் மக்கள் செல்வன், அவர் பேர் வந்து டிடிவி தினகரன் சொல்லக்கூடாது, மக்கள் செல்வன். அந்த அளவுக்கு அவர் மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறாராம், மக்கள் செல்வன். ரெண்டாவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அதுக்கப்புறம் இப்ப ஐயா செங்கோட்டையன் அவர்கள், இவங்கெல்லாம் போய் ஒன்று சேர்ந்துட்டு நாங்கள் வந்து ஒரு நாங்கள் தான் ஏடிஎம்கே அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. நான் இன்னொன்று கேட்குறேன். ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட ஏதோ மா பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் தெரியுங்களா, ஆதரவாளர். அவர் இன்னைக்கு எங்கேங்க போய் சரணடைஞ்சிருக்கிறாரு? எங்க போய் சரணடைஞ்சிருக்கிறாரு? உனக்கு வந்து கட்சி வந்து ஏடிஎம்கேல இருந்து உன்னை தூக்கிட்டாங்களா, நீ கடைசி வரைக்கும் இந்த ஏடிஎம்கேக்காக போராடுறியா, கடைசி வரைக்கும் உசுரை கொடுத்து அந்த கட்சியில இருக்கணும். அதை விட்டுட்டு எந்த கட்சியை அழிக்கணும்னு டிஎம்கே கங்கணம் கட்டிட்டு இருக்காங்களோ அதே கட்சியில போய் இன்னைக்கு காலடியில் விழுவுறீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? சாதாரண எங்களை மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கொந்தளிப்பை வருதுங்க. இப்ப எங்களுக்கு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாவே அதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு வருது. நீங்க இத்தனை வருஷமா அம்மா காலத்துல இருந்து ஏடிஎம்கேவை கட்டி காத்த நாங்க தான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு சொல்ற நீங்க இன்னைக்கு போய் டிஎம்கே காலில் சரணடைஞ்சிருக்கீங்களே, டிஎம்கே காலில் போய் சரணடைஞ்சு கீழே விழுந்திருக்கீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? இப்ப வந்து ஓபிஎஸ் அவர்களும் நீங்களும் போயிருவீங்க கண்டிப்பா. கண்டிப்பா நீங்களும் போய் டிஎம்கே இணைய போறீங்க. சும்மா வந்து அடுத்தடுத்த ஆள் அனுப்பிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு அந்த கட்சி சூழ்நிலை நீங்க போய் பாருங்க அப்படின்ட்டு. அடுத்தது நீங்களும் போய் அதே காலில் தான் விலக போறீங்க. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? டிஎம்கே வந்து அது டிஎம்கே கட்சி கிடையாதுங்க. எல்லாம் ஏடிஎம்கேல இருந்து போனவங்க தான் முக்கால்வாசி பேர் அமைச்சரா இருக்கீங்க, எம்எல்ஏவா இருக்கீங்க. அப்படிங்கும் போது இங்கிருந்து ஓடினவங்க தான் அங்க எல்லாருமே வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? மற்றபடிக்கு அங்க டிஎம்கேங்கன்னு யாருமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்காங்க. இந்த ஏடிஎம்கே கட்சி உருவாக்கப்பட்ட நபர்கள் தான் அங்க வந்து ஆட்சியில, அதாவது ஆட்சி அதிகாரத்திலையும் எல்லா பதவியிலும் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்ப தெரியுதுங்களா? புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து துரோகின்னு சொல்றீங்களே, இப்ப யாருங்க துரோகி? நீங்க தாங்க துரோகி. அவருக்கு ஆப்போசிட்டா வேலை செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் உசுரே போனாலும் அது ஏடிஎம்கேல இருந்து உசுறு போயிருக்கணுங்க. நீங்க போய் டிஎம்கேவுக்கு ஐக்கியமாயிட்டு நீங்க வந்து அவருக்கு ஆப்போசிட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நியாயம் தர்மம் அப்படிங்கிறது வந்து அரசியல பார்க்க முடியாது. அதையும் தாண்டி கட்சிக்காக சொந்த உசுரை கொடுத்து போராடுறேன் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்களாம் வந்து கண்டிப்பா அதுக்கான தகுதி இழந்துட்டீங்க. இதுக்கான தகுதி ஒரே ஒருத்தர், அவர் புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா அவர்கள் மட்டும்தான். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அத்தனை சூழ்நிலையும் முறியடிச்சு இன்னைக்கு அவர் கட்டுக்கோப்பா ஒரு பொதுச் செயலாளராக அமர்ந்திருக்கிற பார்த்தீங்களா, அவரு தாங்க உண்மையாலுமே ஏடிஎம்கே. அவரு தான் உண்மையாலுமே ஏடிஎம்கே. அந்த அம்மாவோட கட்சியும் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியும் தான் கட்டுக்கோப்பா கையில வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்துட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரு தாங்க உண்மையாலுமே தமிழர், புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா அவர்களை வந்து நீங்க துரோகின்னு சொல்றீங்களே, இதுல இருந்து தெரிஞ்சுக்காங்க யாரு துரோகி அப்படின்ட்டு. சசிகலாவாகட்டும், தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் அவர்களாகட்டும், நீங்க தாங்க ஃபர்ஸ்ட் முதல் துரோகி. ஐயா எடப்பாடி ஐயா வந்து துரோகியே கிடையாதுங்க. ஏன்னா எதிரியை கூட ஒரு சில பழமொழி சொல்லுவாங்க, எதிரி கூட மன்னிச்சிடலாம், கூட இருக்கிற துரோகியை மன்னிக்கவே கூடாது அப்படின்ட்டு. அந்த வகையில பார்த்தா நீங்க தாங்க முதல் துரோகி. ஐயா வந்து இந்த கட்சியை எப்படியாவது பாதுகாத்து கட்டமைச்சு கொண்டு வரணும், இது மக்களுக்கான கட்சியா உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவருடைய கட்டுப்பாட்டுல அந்த கட்சியை வச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த கட்சி வந்து அந்த ஒரு கட்சி அழிக்கணும்னு முடிவு பண்ணி கங்கணம் கட்டி ஆடிக்கிட்டு இருக்குதோ அந்த டிஎம்கே காலிலேயே போய் இன்னைக்கு உங்களுடைய ஆதரவாளர்லாம் விழுந்துட்டாங்க. நாங்க வந்து உங்க கட்சியிலேயே ஐக்கியமாயிடுறோம், எங்களுக்கு எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு போய் கூல கும்பிடு போட்டு விழுந்துட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளரா இருந்தவர், அவரை போய் பாருங்க, அவர் போய் டிஎம்கேவிலேயே தன்னை தாரவாத்துட்டாரு. இப்படிதாங்க நடந்துட்டு இருக்குது. இப்ப சொல்லுங்க, யாருங்க துரோகி? நீங்க தாங்க முதல் துரோகி. சொல்ற மாதிரி எதிரியை கூட மன்னிச்சிடலாங்க, துரோகியை மன்னிக்கவே கூடாதுங்க. அதனாலதான் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து உங்களை ஒவ்வொருத்தரையும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே தூக்கி எறிஞ்சிட்டாங்க.
கண்டிப்பா வரப்போற தேர்தல் வந்து சொல்றீங்க பாத்தீங்களா, துரோகின்னு அவரை வந்து அரியணையில அமர்வ வைப்பாங்க, எல்லாருமே முதலமைச்சர் ஆக்குவாங்க. இதுதான் வந்து உண்மையாலுமே மக்கள் ஆட்சியா மலரும். 2026 கண்டிப்பா ஏடிஎம்கே மீண்டும் அரியணையில அமரும். எடப்பாடி அவர்கள் வந்து மீண்டும் சிஎம் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த துரோகிகளை பத்தி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.